ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எங்களுக்கு குறைவான வருமானம் தான் இருக்குது, இந்த வருமானத்துக்குள்ளே நாங்கள் எப்படி பட்ஜெட் போடுறது, எப்படி நாங்கள் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். குறைவான வருமானம் இருந்தாலும் சரி, அதிகமான வருமானம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து ஈஸியாக பணத்தை செலவும் பண்ண முடியும், சேமிக்கவும் முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் மேக் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 10,000 வருமானம் இப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் தான் வருமானம் அப்படின்னா இது குறைவான வருமானம் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த 10,000த்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்ஜெட் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னோட நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்குள்ளேயும் செலவுகளை செய்து சேமிக்கவும் முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா வரவு அப்படிங்கிறது நமக்கு ஒன்று வருது அப்படின்னா நம்ம அதிகமாக நம்ம செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா செலவு. வரவு வந்த உடனே செலவுகளுக்கு அப்படின்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ₹1 கூட எடுத்து வச்சு நம்மளால் சேமிக்க முடியாது. அதனால் இந்த ஃபார்முலாவை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். வரவு அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து 10,000 ரூபா தான் வருமானம் வருது அப்படின்னா அதுலேருந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு மீதி வந்து செலவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ண தான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மாதம் இல்லை 1 மாதம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதற்கு பழகிடுவீங்க. இப்போ எப்படி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 10,000 ரூபா வருமானம் வருது அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக 10% வந்து சேமிக்கணும். இது வந்து ரொம்பவும் முக்கியம். அப்போ 10% அப்படிங்கிறது ₹1000. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 10,000 ரூபா உங்களுக்கு வருமானம் வந்திருக்குன்னா அதுலேருந்து ஒரு ₹1000 எடுத்து சேமிப்புக்கு அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ 10,000 ரூபாயில் ₹1000 போயிடுச்சுன்னா மீதம் வந்து நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வெறும் 9,000 தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வருமானமே 9,000 ரூபா தான். இந்த ஒரு 9,000 வச்சு தான் நாம் இந்த மாதத்தை வந்து வந்து செலவுகளை பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ₹1000 தனியாக இருக்கும். அது சேமிப்பாக மாறும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உடனே செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் வந்து 1 or 2 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சீக்கிரத்திலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம செலவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சேமிப்புக்கு ₹1000 எடுத்து வச்சிட்டோம் இல்லைங்களா? அப்போ செலவுகள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து வந்து செலவுகளை பண்ணுங்கள். மாதாந்திர செலவுகள், தினச்செலவுகள், வார செலவுகள். கண்டிப்பாக இந்த 3 கேட்டகரியிலையும் நீங்கள் செலவுகளை வந்து பிரித்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ ₹10,000 அப்படிங்கிறது வருமானம் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவைக்காக மட்டும் செலவு செய்தல் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை இந்த தேவைதானா, கண்டிப்பாக இது இருந்தே தான் ஆகணுமா, இது இல்லாமல் நம்மளால் லைஃப்பை லீட் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பலமுறை கேட்டுக்கிட்டு இல்லை கண்டிப்பாக இது தேவை அப்படின்னா மட்டும் அதை வாங்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வருமானம் வந்து நம்ம ₹10,000 அப்படிங்கிறது குறைவு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே இல்லைனா சின்ன சின்ன பிஸ்னஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் டைம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஓவர் டைம் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு வருமானத்தை வச்சு லைஃப்பை லீட் பண்ணுறது ரொம்பவும் இந்த காலத்தில் கஷ்டமான விஷயம். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாபோ பிஸ்னஸோ இல்லை செகண்ட் இன்கம் வரத்துக்கான வாய்ப்புகளோ கண்டிப்பாக நீங்கள் தேடிக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்தை உயர்த்துதல். இப்போது இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ₹10,000 வேலை செய்துட்டு இருக்கீங்க இல்லையா? இதுவே வந்து வருமானம் வேறு எங்காவது அதிகமாக சம்பளத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வருமானத்தை உயர்த்துறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங். இந்த ஷாப்பிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பணம் வந்து கொஞ்சம் கூடுதலாக செலவாயிடும். அதனால் இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனில் வந்து நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆர்டரை போட்டு விட்டுறோம். அப்புறம் பணம் இல்லாமல் ரொம்பவும் சிரமப்படுறோம். நானுமே பார்த்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் இந்த விஷயத்த பண்ணிடுறேன். அதனால தான் நான் வந்து இதில் வந்து சொல்கிறேன். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து குறைக்கலாம். அதாவது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம வந்து ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வருமானத்திலேருந்து 50% இப்போ ₹10,000 வருதுன்னா ₹5,000 வரைக்கும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்காகவே செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. பட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ணுற பணத்தை நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கலாம். இப்போ நான் எங்கள் வீட்டில்
வீட்லலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 2 முறை அல்லது 3 முறை மட்டும் தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போவோம். ஏன்னா எங்களுக்கே தெரியும் கடைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கூடுதலான செலவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த குறைவான வருமானம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் கிடைக்குது இல்லைங்களா, அந்த ரேஷன் பொருட்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து கிராசரி செலவு வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கும். இப்போ அந்த 10,000த்தில் ரூ. 1000 நம்ம சேமிப்புக்கு எடுத்து வச்சிட்டோம். மீதி இருக்கிற 9,000 எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரூ. 10,000க்கான பட்ஜெட் பிளானிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து வாடகை அப்படிங்கிறது 20%லேருந்து 30% மட்டும் தான் நம்ம வந்து வாடகைக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூ. 2,500 அதாவது ரூ. 9,000 ரூ. 10,000 வருமானம் இருக்கிறவங்க ரூ. 2,500லேருந்து 3,000க்குள்ளே நம்ம வந்து வாடகை வீடு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓன் ஹவுஸாக இருக்கீங்க அப்படின்னா பெட்டர் தான். இல்லை அப்படின்னா லீஸுக்கு போகிறது அப்படிங்கிறதும் ஒரு பெட்டரான விஷயம். அதாவது பெஸ்ட் லீஸ் ஃபார் ரூ. 1,50,000 ஒரு ரூ. 1,50,000 நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம ஒத்திக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாடகை பணம் அப்படிங்கிறது நமக்கு சேஃபாக இருக்கும். அதனால் வந்து இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரூ. 1,50,000 சேமிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் வாடகை அப்படிங்கிறது ரூ. 3,000 3,500 தாண்டாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் கேட்கலாம் ரூ. 3,000 எங்கெங்கே வீடு கிடைக்கிது அப்படின்னு. அதாவது இப்போ 4 வீடுகள் 5 வீடுகள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா லைன் வீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுலலாம் கண்டிப்பாக கிடைக்குது. ரூ. 2,000 கிடைக்குது, ரூ. 3,000க்குமே கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீடை பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள். ரேஷன் பொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூ. 1,600 வரைக்கும் நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் இப்போ இருக்கிற விலைவாசியில் ரூ. 1,600 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு. கண்டிப்பாக ரேஷனில் கொடுக்குற எல்லா பொருளையும் நீங்கள் பயன்படுத்திட்டு கூடுதலாக தேவைப்படுற மசாலா ஜாமான் மட்டும் வாங்கினீங்கன்னா இது போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 750 மாதத்துக்கு 1/2 லிட்டர் அப்படின்னு. அடுத்தது கேபிள் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதுக்கு ஒரு ரூ. 250. அடுத்தது ஈபி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த 100 யூனிட்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ரூ. 150 நம்மளுக்கு லாபம் தான். இது வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கட்டுவோம். ஒரு மாதம் ரூ. 150, இன்னொரு மாதம் ரூ. 150 எடுத்து வச்சோம்னா ரூ. 300 போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வாங்குவோம். ஆனால் இதில் வந்து நான் ரூ. 600 மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஒரு மாதம் ரூ. 600, இன்னொரு மாதம் ரூ. 600 எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரூ. 1,200 கிடச்சிரும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரூ. 850 அதாவது ரூ. 900 வரைக்கும் தான் இப்போ போகுது. அப்போ இதுலேயே நம்மளுக்கு ரூ. 300 மீதமாகுது. இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா கேஸோட விலை வந்து ஏறவும் செய்யுது இறங்கவும் செய்யுதுங்கிறதுனால நான் வந்து ஒரு ரூ. 600 எடுத்து வச்சு நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அடுத்தது ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வண்டி வச்சுருக்கோம் அப்படின்னா பெட்ரோலோட விலை எல்லாருக்கும் தெரியும், 100 தாண்டி போயிட்டுருக்கு. அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீயாக பஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து பணம் வந்து மீதமாகும். இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஜாபுக்கு போகும்பொழுது சில சமயங்களில் நான் வந்து ரூ. 13 அதாவது ரூ. 13 போகிறதுக்கு ரூ. 13 வரத்துக்கு ரூ. 13 ஆகும். மொத்தம் ரூ. 26. நீங்கள் நினைக்கலாம் அந்த ரூ. 26 கொடுத்துட்டு பஸ்ஸில் போக வேண்டியதானே அப்படின்னு. பட் வந்து அந்த ரூ. 26 பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேவ் பண்ணி அதை கொண்டு வந்து நான் உண்டியலில் போட்டுருவேன். இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அந்த ஃப்ரீ பஸ்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற பணத்தை சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு ரூ. 500. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ். இப்போ நெட்டோட தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு ரூ. 250 செலவு பண்ணலாம். அடுத்தது எமர்ஜென்சி. கண்டிப்பாக மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு மந்த்தும் வராது. பட் ஏதோ ஒரு மந்த்தில் வரும்பொழுது நம்ம கையில் பணம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா மாதம் ஒரு ரூ. 500 அதுக்குன்னு எடுத்து வச்சிடணும். செலவானால் அதை வந்து செலவுக்காக வச்சிடணும். செலவாகலைன்னா அது அப்படியே சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடணும். எப்போவாவது நம்மளுக்கு எமர்ஜென்சி வரும்பொழுது அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ரூ. 150, 4 வாரத்துக்கு ரூ. 600 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். பட் வந்து இதில் வந்து சீசனல் வெஜிடபிள் இருக்குது இல்லைங்களா, எதெல்லாம் சீப்பாக கிடைக்குதோ அதை வந்து வாங்கினா மட்டும்தான் ரூ. 150 வாங்க முடியும். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க ரூ. 150 எப்படி காய்கறி வாங்குறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வாங்க முடியும். நீங்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்வி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்கு, மட்டன், ஃபிஷ் இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் செய்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஒரு வாரம் வந்து முட்டை குழம்பு இருக்கும், இன்னொரு வாரம் மட்டன், இன்னொரு வாரம் வந்து மீன் இருக்கும், இன்னொரு வாரம் வந்து ஏதோ ஒரு பிரியாணி பண்ணிடுவோம். இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு ரூ. 800. அடுத்து வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது தேவைகள், அதாவது இதில் நான் மென்ஷன் பண்ணது இல்லாமல் தேவைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரூ. 500. இப்போ இந்த 9,000க்கான பட்ஜெட் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சேவிங் பார்த்தீங்கன்னா ரூ. 1000,
செலவு வந்து ரூ. 9,000. அப்போது நம்மளுக்கு வந்து இந்த ரூ. 10,000 கிடச்சிருச்சு. இந்த சேவிங் ரூ. 1,000 இருக்கு இல்லைங்களா, இது உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு சேவிங் ஐடியாஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் நிறைய சேவிங் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட சேவிங்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறேன், எப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இதில் நான் சொல்லியிருக்கிற பட்ஜெட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் சேமிக்கவும் முடியும், செலவுகளை பிரச்சனை இல்லாமல் பண்ணவும் முடியும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.